அழகின் தமிழ் மொழிக்குள் உங்களை வரவேற்கின்றேன். நம்ம எல்லாரும் இனம், மதம், கலாச்சாரம், மொழி, நாடு இவற்றால மட்டும் வேறுபடல. நம்ம எண்ணங்கள் எதை சார்ந்து இருக்குன்றதாலையும் தான் வேறுபடுறோன்றத உணர்த்துற ஒரு கதையை பார்க்கலாமா? கதை சொல்றது என் பொறுப்பு, காட்சிப்படுத்துறது உங்க பொறுப்பு. ஒரு நாட்டை ஒரு ராஜா மிகச்சிறந்த முறையில ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. வேட்டையாடல்ல மிகுந்த ஆர்வம் கொண்ட அந்த ராஜா ஒரு நாள் தான் சேனைகளோட காட்டுக்கு வேட்டையாட போயிருந்தாரு. அப்போ எல்லாரும் இலைப்பாரிட்டு இருந்த சமயத்துல அவரோட கண்ல ஒரு அழகிய ஓநாய் தென்படுது. கதையிலையும் ஒரு கருத்து சொல்லட்டுமா? இப்போலாம் ஒரு படத்துல கூட நம்ம கதாநாயகனை விட எதிர்மறையான கதாபாத்திரங்களை தான் ரசிக்கிறோம். அதனாலதான் மான் கூட ஓநாயா மாறிடுச்சு. அந்த ஓநாய துரத்திட்டே ராஜா போயிட்டு இருந்தாரு. ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் அந்த ஓநாயும் காணாம போயிடுச்சு. அப்போதான் ராஜா உணர்றாரு தாத்தா சேனையை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோன்றது. அப்ப அவருக்கு ஒரு இனிய குரல் கேக்குது, நம்மளுக்கு சரியான விருந்து கிடைச்சிருக்கு வாங்க, நம்மளுக்கு சரியான விருந்து கிடைச்சிருக்கு சீக்கிரம் வாங்கன்னு கேட்ட அந்த குரலின் திசையை நோக்கி ராஜா பார்க்கும்போது அங்கிருந்த மரத்தின் மேல ஒரு கிளி அமர்ந்திருந்தது. கண்ணிமைக்கிற நேரத்துல அங்க வந்த ஒரு திருடர் கூட்டம் ராஜாவை மொத்தமா சூழ்ந்தாங்க. அப்ப கூட ராஜாவின் கவனம் திருடர் கூட்டத்தின் தலைவனின் தோளில் அமர்ந்திருந்த அந்த கிளி மேலதான் இருந்தது. அவங்க திருடர் கூட்டம் ராஜாவை உன்கிட்ட இந்த நகை எல்லாத்தையும் கொடுத்துருன்னு மிரட்ட ஆரம்பிச்சு நகைகள் எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு ராஜாவை கொள்ளலான ஆயுதம் எடுத்தப்போ அங்க வந்த ராஜாவின் சேனைகள் அந்த திருடர் கூட்டத்தை வீழ்த்தி ராஜாவை காப்பாத்தி கூட்டிட்டு போனாங்க. எல்லாரும் தங்களோட நாட்டை நோக்கி சென்றுட்டு இருக்கும் பொழுது பசி அவங்களோட கண்ணை மறைக்க ஆரம்பிச்சுது. அப்போ இன்னொரு குரல் கேக்குது, நம்மளுக்கு சரியான விருந்தாளிகள் வந்திருக்காங்க, அவங்கள கவனிக்க சீக்கிரம் வாங்க, நம்ம இடத்துக்கு விருந்தாளிகள் வந்திருக்காங்க, அவங்கள கவனிக்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு ஒரு குரல் கேட்டதும் ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. திரும்பவும் ஒரு கிளியா? வீரர்களே ஆயுதத்தை தயார் செய்யுங்க அப்படின்னு ராஜா கட்டளை போட்ட நேரத்துல அங்க தவ ரிஷிகளும் முனிவர்களும் ராஜாவை வரவேற்க வந்தாங்க. சேனைகளும் வீரர்கள் எல்லாரும் ஆயுதத்தை உள்ள போட்டுட்டு தவ ரிஷிகள் கூட அந்த ஆசிரமத்துக்குள்ள போனாங்க. அங்க எல்லாரும் ராஜாவுக்கும் அவரோட சேனைகளுக்கும் வயிறார உணவு போட்டாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் ராஜாவோட கவனம் முழுவதும் அங்கிருந்த குருவோட தோளில் அமர்ந்திருந்த கிளியின் மேலதான் இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதும் ராஜா குரு கிட்ட போய், ஐயா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இருக்க ஒரு கிளிய பார்த்தேன். அந்த கிளியால என் உயிரே போயிருக்கும், ஆனா இந்த கிளியால தான் எனக்கு உயிர் சக்தி கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு கிளிகளும் ஒரே இனத்தை சேர்ந்தது தான், ஆனா எப்படி இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு ராஜா கேட்டதும் அப்போ குரு சொன்னாரு, இது ரெண்டும் ஒரே இனத்தை சேர்ந்த கிளிகள் மட்டும் இல்ல, ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த இரண்டு குட்டிகள். ஒரு இயற்கை சீற்றத்தின் காரணமா இது இங்கேயும் அது அங்கேயும் வளருது. அங்க திருடர் கூட்டத்து கூட வளர்ற அந்த கிளி திருடர் கூட்டத்தின் குணாதிசயங்களோடவும் எங்க கூட வளர்ற இந்த கிளி எங்களோட பண்பான குணாதிசயங்களை கொண்டும் வளர்ந்துருக்கு. அதனாலதான் இந்த மாற்றம்னு குரு சொல்றதோட இந்த கதை முடியுது. அறிவும் திறமையும் ஆற்றலும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரே மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு இரண்டு பாதைகள் இருக்கு. இந்த உலகத்துல பல தீய செயல்கள் விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. அதே அளவுக்கு இந்த சமுதாயத்துல நல்ல விஷயங்களும் நிறைஞ்சுதான் இருக்கு. எதை தேர்ந்தெடுக்கிறோம், எதுல பயணிக்கிறோன்றது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எல்லோரும் நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து இந்த பிரபஞ்சத்தை நல் வழியில கொண்டு செல்வோம். நித்தம் நித்தம் புதுமை செய்வோம்.